இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை பற்றிய ஒரு விசேஷித்த வசனத்தை நான் படிக்கிறேன். ஒரு 2-3 நாட்களாக ஆன்மீகம் தடைப்பட்டதுனால 5 நிமிடத்தில் முடிக்காமல் ஒரு 10 நிமிடத்திற்குள்ள முடிக்க விரும்புகிறேன். பொறுமையா பாருங்க, அது உங்கள் ஆத்மாவுக்கு பிரயோஜனமா இருக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 15வது வசனம். இதோ திருடனைப் போல் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். Revelation chapter 16 verses 15. I read this word. Behold, I will come as a thief. பொருளாசைக்காரரும் திருடரும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை என்று சொல்லுகிற இந்த பரிசுத்த வேதாகமம், இயேசு கிறிஸ்து இதோ நான் திருடனை போல வருகிறேன் என்று ஏன் சொல்ல வேண்டும்? திருடன் என்றால் அவருக்கு ரொம்ப பிடிக்குமா? கிடையாதே. திருடுகிறவன் இனி திருடாமலும் என்றுதான் இருக்கிறது. இதுவரைக்கும் திருடி கொண்டு கடந்தாயா, இனிமேல் திருடாதே. அப்படி என்றால் அது ஒரு உவமையாக, சிலையடையாக சொல்லப்பட்டிருக்கிறது. திருடனாக அல்ல, திருடனை போல் அந்த நாள் இருக்கும். எப்படி? ஒரு திருடன் ஒரு வீட்டிற்குள் திருட வருகிறான் என்றால் அவன் யாருக்கும் சொல்லிவிட்டு வரமாட்டான், அல்லது அந்த வீட்டாருக்கு லெட்டர் போட்டு விட்டோ போன் பண்ணிவிட்டோ வரமாட்டான். நினையாத நேரத்தில் திடீரென்று அவர்கள் கவனக்குறைவாக அசால்ட்டாக இருக்கிற அந்த நேரம் பார்த்துதான் திருடன் வருவான். அதனால தான் அந்த வார்த்தையை சொன்னார். அடுத்தது, எதற்காக திருடனை போல வருவேன் என்று சொன்னார்? வந்த திருடன் எந்த வீட்டை திறக்க போகிறானோ அங்கே நின்று கொண்டு, இந்த தெருவில் இருக்கிற மகாஜனங்களே எல்லாரும் அவங்கவுங்க வீட்டிலிருந்து வெளியே வாங்க, நான் இந்த வீட்டு பூட்டை உடைச்சி திருடி எல்லா நகை நெட்டு பணம் திருடிக்கிட்டு போறேன், அதை வேடிக்கை பாருங்க என்று சொல்ல மாட்டான். சத்தம் இல்லாமல் அந்த வீட்டை, அந்த பூட்டை திறப்பான், வீட்டிற்குள்ள நுழைவான். இது 2வது காரியம். 3வது தான் ரொம்ப முக்கியம். வீட்டுக்குள் நுழைந்த திருடன் எதை திருடுவான்? டேபிள், சேரு, பீரோ, கட்லு, உப்பு சட்டி, பானை, அதையே திருடுமா? கிடையாது. எளிய முறையில திருடி கொள்ளுவதற்கு வசதி உள்ள பொருளாக இருக்க வேண்டும். அது வெயிட்லெஸ், அதாவது பாரம் இல்லாத பொருளாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் விலை உயர்ந்த பொருளாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் நகைகள், அணிகலன்கள், பணம், இன்னும் வேற விலை உயர்ந்த பொருட்கள், சிலருடைய வீடுகளிலே மாணிக்க கற்கள், வைடூரியம் கூட இருக்கலாம். அப்படிப்பட்ட விலை உயர்ந்த பொருட்களை திருடி கொண்டு கஷ்டமில்லாமல் போயிடும். அப்போ இயேசு கிறிஸ்துவின் வருகை இப்படியாக இருக்கும். ஏனென்றால் ரகசிய வருகைக்கு முன்பு இயேசு கிறிஸ்துவின் தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறதா, நிறைவேறவில்லையா, அதை பற்றி இல்லை. அப்போஸ்தலர் காலத்திலேயே இயேசுவின் வருகையை எதிர்பார்த்தார்கள். அப்போஸ்தலர் காலத்திலேயே எதிர்பார்த்தார்கள். இத்தனை வருஷம் கிருபையாய் விட்டு கொடுத்திருக்கிறார். எனவே ரகசிய வருகை நிறைவேற எந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற வேண்டிய அவசியம் இல்லை. திடீரென்று நினையாத நேரத்தில், எந்த நேரத்திலும் இயேசு வருவார். அவருடைய வருகைக்கு ஆவலோடு காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அதற்கு பிறகுதான் 7 வருஷம் இந்த உலகத்துல அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி மிக கொடுமையாக நடக்கும். முதல் 3 வருஷம் உபத்திரவ காலம், அப்புறம் 3 வருஷம் மகா உபத்திரவ காலம். நிறைவேற வேண்டிய தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் அந்த காலகட்டத்தில் நிறைவேறும். இப்போ நிறைவேற வேண்டிய தீர்க்க தரிசனம் என்ன? இயேசு எந்த நேரத்திலும் வருவார். அப்ப திருடனை போல் அந்த நாள். இது தேவையா? பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். அவசியமான உபவாசம் இருந்து ஜபத்திலே தரித்திருங்கள். உபவாசம் இருந்து ஜபத்திலே தரித்திருங்கள். எதற்காக? இயேசுவின் வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்காக. அப்போ சத்தமில்லாமல் வருகிற திருடன், சத்தமில்லாமல் வீட்டை திறக்கிற திருடன், சத்தமில்லாமல் அணிகலன்களை, விலை உயர்ந்த பொருட்களை எடுத்துக்கொண்டு செல்லுகிற திருடன் எப்படியோ அப்படியாக மனுஷகுமாரனுடைய வருகை இருக்கும். அதுதான்
அப்ப இயேசு கிறிஸ்துக்கு விளையாட பெற்ற பொக்கிஷம் எது? யாரு? நீங்கள் தான். ஒருவேளை நீங்கள் அற்பமா எண்ணப்படலாம், எல்லாரும் உங்களை கேலி செய்யலாம். ஒரு நாள் வரும், நீங்கள் அவருடைய பார்வையில விளையாட பெற்றவர்களாய் இயேசு வரும்பொழுது எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள். மற்றவர்களோ புலம்பி அழுவார்கள். நான் சொல்லுகிறேன், அவங்களுக்கு தெரியும் இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே நான் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு என்னிடத்துல என்ன தடை. நான் தான் யோசிக்கணும். ஏதோ வசனம் ஒண்ணு படிச்சேன், கர்த்தருடைய வார்த்தை ஏதோ எனக்கு உள்ளத்துல தோன்றுகிறத நான் சொல்றேன். ஆனால் ஒவ்வொருவரும் எனக்குள்ளே என்ன தடை, அதை நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் இருக்க வேண்டும். மற்ற கடமைகளை எல்லாம் நிறுத்திவிட்டு கூட அவசியமானால் உபவாசம் போட்டு இயேசுவின் வருகையில எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு ஜெபம் பண்ண வேண்டும். இனி கவனக்குறைவா இருக்க வேண்டாம். இந்த கொரோனா வைரஸ் வந்து எத்தனையோ பாடங்களை அதன் மூலமாக இயேசு கிறிஸ்து நமக்கு உணர்த்தி இருக்கிறார், போதித்திருக்கிறார். இதுக்கு மேலையும் திருந்தாவிட்டால் அவர் ஒன்றும் வருத்தப்பட போகிறது இல்லை. ஒரு மனிதன் நரகத்திற்கு போகிறான் என்றால் அதனாலே ஆண்டவருக்கு எந்த நஷ்டமும் இல்லை. பரலோகத்துக்கு வந்தவங்க வரைக்கும் அவர் பாராட்டி வரவேற்று அவங்கள சந்தோஷப்படுத்த போகிறார். அதற்காக தான் இயேசு காத்திருக்கிறார். நம்முடைய நிலைமை என்ன? நம்முடைய நிலைமை என்ன? இயேசுவின் வருகையில நான் எடுத்துக்கொள்ளப்படுவேனா அல்லது கைவிடப்படுவேனா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சிறு பிள்ளைகள் சின்ன சின்ன காரியத்துக்கு கலாட்டா பண்ணி சண்டை போட்டுக்கிறாங்களே, அது சிறு பிள்ளைகளுக்கு தகும். அது அது அவங்களுக்கு அவ்வளவுதான் என்டர்டைன்மெண்ட். விசுவாசியே, இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமா இருக்கிறவர்கள் வீணான வைராக்கியம் பாராட்ட மாட்டார்கள், குற்றம் கண்டுபிடித்துக் கொண்டு கிடக்க மாட்டார்கள். மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாராயிருந்தாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை என்று ரோமர் 2:1 நாம் படிக்கிறோம். மற்றவர்கள் மூலமாய் வருகிற பிரச்சனையினாலே நீ நரகத்துக்கு போக மாட்டாய். நீ நரகத்திற்கு போகிறது ஒரே ஒரு காரணம், நீதானே தவிர வேறு யாரையும் குறை சொல்ல முடியாது. எத்தனை போராட்டம் பிரச்சனை யார் மூலமா வரலாம், அது உன்னை நரகாக்கினைக்கு கொண்டு செல்லாது. சோதனைகளும் துன்பங்களும் போராட்டங்களும் எதற்காக? நான் இன்னும் பொன்னாக விளங்க, இன்னும் நான் பரிசுத்தம் அடைய. யோபு சொன்னார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். அப்போ சோதனை வரும் பொழுது, ஆண்டவரே நீர் என்னை எவ்வளவாய் நேசிக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னை நீ நேசிக்கிறதுனால தானே என்னை நம்பி இந்த சோதனை அனுமதித்திருக்கிறீர். நான் உம்மை ஒரு காலம் முறுமுறுக்க மாட்டேன், மறுதளிக்க மாட்டேன். மற்றவர்களை இதற்காக நான் குற்றவாளிகளாக தீர்க்க மாட்டேன். வரட்டும், சோதனைகள் வரட்டும், அது என் நன்மைக்காக தான் என்று நான் அன்போடு ஏற்றுக்கொள்வேன். அப்படிப்பட்ட பக்குவம் அடைந்த பக்தர்கள், பரிசுத்தவான்கள் தான். அவர்கள் சிறியவர்களோ பெரியவர்களோ இயேசு வரும்பொழுது எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அடுத்த வார்த்தை பாத்தீங்களா? திருடனை போல வருவேன், விளக்கம் கொடுத்துட்டேன். ஆனா தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். யோசித்து பாருங்க, ஒரு மனிதன் நடந்து போய்கொண்டே இருக்கிறான். திடீரென்று அவனுடைய ஆடைகள் இல்லை, மாயமாலமா உடம்பு ஃபுல்லா இருந்த ஆடை ஒட்டு துணி இல்லை. அவனுடைய நிலைமை எப்படி இருக்கும் பாருங்க. பரிதாபம். அங்க ஓடுவான், இங்க ஓடுவான், எங்க இடம் இருக்குது போய் ஒளிவான். மான பிரச்சனை. உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கன் களைவதாம் நட்புனார் திருவள்ளுவர். நட்பை பற்றிய ஒரு வார்த்தை அது. அதுக்கு முன்னாடி சொல்றாரு பாருங்க, தன் ஆடை அவிழும் பொழுது, அது களைக்கப்படும் பொழுது, மூளைக்கு கூட தகவல் போவதற்கு முன்பாக அனிச்சை செயல் மூலமாக அவன் உடனே அந்த ஆடையை பிடித்துக் கொள்வான். அதான் அனிச்சை செயல். நாம் படிச்சிருக்கிறோம் இல்லையா, சயின்ஸ்லயா படிச்சிருக்கிறோம். அனிச்சை செயல் என்றால் என்ன? மூளைக்கு தகவல் போவதற்குள்ளாக கை உடனே போயிட்டு அதை அந்த மானத்தை காப்பாற்றும், அந்த ட்ரெஸ்ஸை பிடிச்சிரும். அதுக்கு பேர் தான் அனிச்சை செயல். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நிர்வாணியாய் நீ இருக்கக்கூடாது. எத்தனை வேதனை பாருங்க. உன் ரட்சிப்பின் வஸ்திரத்தை காத்துக்கொள்.
அசட்டையாயிராதே, பின்மாற்றம் அடையாதே. ஆண்டவர் யாரை அதிகமாய் நேசிக்கிறாரோ அவர்களை சிட்சிப்பார், எச்சரிப்பார். என் பையனை நான் தான் கண்டிப்பேன். அவங்ககிட்ட சண்டை போட்டவன நான் துரத்திடுவேன். போடா இங்க வராத. என் பையனை அவங்ககிட்ட இனிமே சேராத, எத்தனை முறை உனக்கு சொல்லி இருக்கிறேன். வீட்டுக்குள்ள நான் கண்டிப்பேன், சிட்சிப்பேன். அதுக்காக நான் வீட்டை விட்டு அவனை துரத்த மாட்டேன். ஏன்னா அவன் என்னுடைய பையன். அது போலதான் ஆண்டவர் இதை பார்க்கிற உங்களை இந்த வார்த்தையின் மூலமாக ஒருவேளை கண்டிக்கலாம், சிட்சிக்கலாம். என்னை குறை சொல்லக்கூடாது, அதற்கு பதிலாக இயேசுவை நேசியுங்கள். நான் அப்படிதான் செய்வேன். எனக்கு போராட்டமோ துன்பமோ பிரச்சனையோ வந்தா என்னை நம்பி, ஆண்டவரே இந்த உபதிரவத்தை அனுமதித்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம், அதை தாங்கிக் கொள்ளும் பலனை தான். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். அந்த நாள் வரும் வரை அந்த உபதிரவத்தை, அந்த அவமானத்தை, அந்த பெயின் இஸ் கெயின், அந்த வேதனையை, சோதனைகள் எந்த விதத்திலும் வரலாம். நன்றாக கவனியுங்கள். சோதனை எந்த விதத்திலும் வரலாம், யார் மூலமாக வரலாம், அது எப்படியும் வரலாம். இப்படித்தான் வரும் என்று சொல்ல முடியாது. ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், இயேசு அந்த சோதனையின் மூலமாக உன்னை நேசிக்கிறார். ஒரு தங்கத்தை சுத்தப்படுத்த அது நெருப்பிலே போடப்பட்டு அந்த களிம்பெல்லாம் நீக்கப்படும் பொழுது அது நெருப்பிலே வெந்துதான் ஆக வேண்டும் அந்த தங்கம். சோதனைகளை சகிக்கிற மனிதன் பாக்கியவான். சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான பலனையும் போக்கையும் ஆண்டவர் நமக்கு தருவார். எப்படி? அது குறிப்பிட்ட வெப்பம் அடைந்து அது சுத்திகரிக்கப்பட்ட உடனே அதை எடுத்துருவான், அந்த தட்டான் எடுத்துருவான். அதுக்கு மேலேயே அவன் அதை வச்சிருந்தான்னா அவனுக்கு தான் நஷ்டம். அது போல தாங்கக்கூடாத சோதனை ஆண்டவர் உனக்கு அனுமதிச்சா உனக்கு நஷ்டம் இல்லை, ஆண்டவருக்கு தான் நஷ்டம். அந்த அன்பு உனக்கு இருக்கிறதா? அந்த அன்பு, ஆண்டவர் மேல ஒரு அன்பு. யோபு சொன்னாரு, மறுபடியும் சொல்லுகிறேன், அவர் என்னை சோதித்த பின் நான் சுத்த பொன்னாக விளங்குவேன். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில நிர்விசாரமா இருந்தால் அது நிர்வாணத்திற்கு சமானம். யோசித்து பாரு. ஜெபம் பண்ணலாமா? அப்பா, கல்வாரி அன்பே, என்றைக்கோ ரட்சிக்கப்பட்டேன், பரிசுத்தாவி கூட பெற்றேன். ஆனா இப்போ என் நிலைமை பரிதாபமா இருக்கிறது என்று உணர்ந்து உம் சமூகத்துல தன்னை தாழ்த்தி யார் யார் ஜெபிக்கிறார்களோ மீண்டும் அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நீ தாருமப்பா. கவனக்குறைவோடு நிர்விசாரமாய் யாராகிலும் இருப்பார்களானால் கேலி செய்வதற்கு பதிலாக பயபக்தி உள்ளவர்களாய் மாற்றும். இயேசு கிறிஸ்துவின் வருகை காவலோடு காத்திருக்கிறவர்கள், தங்களை பரிசுத்தமாய் காத்து கொண்டிருக்கிறவர்கள் உம்மண்டையிலே வந்து சேருவார்கள். திடீரென்று நினையாத நாளிலே, நினையாத நேரத்திலே நீ திருடனை போல வரப்போகிறீர். அப்பொழுது நாங்கள் கைவிடப்பட்டு போகாதபடி உம்மண்டையிலே வந்து சேர உதவி செய்யுங்கப்பா. நான் எடுத்துக்கொள்ளப்படுவேனோ அல்லது கைவிடப்படுவேனோ என்று சொல்லி ஆண்டவரே ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கிறவர்களோடு இன்றைக்கு நீர் பேசும். அவரவர் பெயரை உம்முடைய ஜீவ புத்தகத்திலே மீண்டும் எழுதும். உடைய பிள்ளைகளாய் மாற்றும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்ற வார்த்தையின்படி இந்த 50வது ஆன்மீகம் செய்தியிலே அத்தனை பேரையும் நீர் சந்தித்து உடைய பிள்ளைகளாய் மாற்றுங்கப்பா. ஆமென். சந்தேகம் இல்லாமல் என் பெயரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது, நான் இயேசு வருகையில எடுத்துக்கொள்ளப்படுவேன், நான் பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிறேன். போன நிமிடம் வரைக்கும் அவர்கள் வாழ்க்கை எப்படி இருந்ததோ தயவாய் மன்னியும், தயவாய் ஒரு விசை மன்னியும். இந்த நேரம் முதல் உடைய பிள்ளைகளாய் மாற்றி உடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே சரீர நன்மைகள், தெய்வீக சுகம்பலன், ஜீவன், குடும்ப ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் தருவீராக. அடிமை உடைய சீடனாக நின்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், சரீரத்தில் நல்ல சுகம், பலன், ஜீவன், குடும்ப ஆசீர்வாதங்கள், பிள்ளைகளின் படிப்பு ஆசீர்வாதங்கள் சகலவற்றையும் நீ தம்முடைய பிள்ளைகளுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.